அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி. 5 ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும். இப்ப நான் சொல்ல போற பணவசிய நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது உங்க வீட்ல தாறுமாறா பணம் சேர ஆரம்பிக்கும். அபரிமிதமான பணவரவும் ஏற்படும். இது என்ன பரிகாரம்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி என்ன செஞ்சாலும் இந்த பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது. எப்பயுமே பண பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கு. கைக்கு வரவேண்டிய பணத்துல தடைகள் இருக்கு. அதே மாதிரி பணம் வந்தாலும் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு செலவுகள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இப்படி சொல்றவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு உடனடியா நல்ல பலன் கிடைக்கும். சரி, இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நிறைஞ்ச பஞ்சமி திதி நமக்கு இருக்கு. இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய முதல் வளர்பிறை பஞ்சமி திதி. நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. இந்த பணவசிய நேரம் சித்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நாம செய்யும் போது அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததா பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களையும் இந்த டைம்ல நாம செய்யலாம். நம்ம சேனல்ல இந்த பஞ்சமி திதிக்கான பதிவு ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நவகிரகங்களால நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையறதுக்கும் அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் ஏத்தி வைக்க வேண்டிய சக்தி வாய்ந்த தீபத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க நெத்தியில இத மட்டும் வச்சு பாருங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தையும் அதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா ஒரு சிலருக்கு முக்கியமான ஒரு சந்தேகம் வரும். நான் வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இதுவரைக்கும் செஞ்சதில்ல, இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு சொல்லி கேப்பீங்க. தாராளமா செய்யலாம். இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். அதனால எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைஞ்சாதான் நம்ம ஜாதகப்படி நமக்கு இருக்கக்கூடிய நல்ல நேரம் கூட நமக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது நல்ல நேரத்துக்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையறதுக்கு இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல ஒரு சின்ன வெல்லத்தை எடுத்து உங்க கையால நுணுக்கிக்கிட்டு அந்த வெல்லத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் குறையணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த வெல்லத்தை உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல தூவி விட்டுட்டு நீங்க எப்பையும் போல மற்ற வேலைகளை பார்க்கலாம். நீங்க உங்க நிலைவாசல் கதவை இன்னைக்கு நைட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. இப்படி இந்த சனிக்கிழமை நாள்ல வெள்ளத்தை நாம தூவி விடும் போது எறும்புகள் அதை உணவா எடுத்துக்கும் போது நாம செஞ்ச பாவம் குறைய ஆரம்பிக்கும். இந்த வெள்ளத்தை அந்த எறும்புகள் சாப்பிட சாப்பிட நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையும். நமக்கு கர்ம வினைகள் குறையணும்னா இதை விட எளிமையான பரிகாரம் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சக்தி வாய்ந்த பரிகாரம்னு சொல்லலாம். சரி, ஒரு சிலர் என்கிட்ட வெல்லம் இல்லன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை நாள்ல வெல்லம் அப்படி இல்லைன்னா கருப்பட்டிய வாசல்ல தூவி விடுறது நல்லது. இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரண வெள்ளை சர்க்கரையை எடுத்து இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க கையில வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதை உங்க நிலைவாசல் படிக்கு வெளிப்பக்கத்துல தூவி விடுங்க.
இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாள்ல நீங்க செய்யலாம். அதே மாதிரி அமாவாசை நாள்லயும் நீங்க செய்யலாம். இது உங்க வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ அந்த பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மொத்தமா 3 பணவசிய நேரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இதுல முதல் பணவசிய நேரம் நமக்கு முடிஞ்சு போயிருச்சு. அதாவது காலை நேரத்திலேயே இந்த பணவசிய நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததா 2வது பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 3:48 ஆரம்பமாகி இன்னைக்கு சாயங்காலம் 4:24 வரைக்கும் மொத்தமா 36 நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் 6:36 ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு 7 மணி வரைக்கும் மொத்தமா 24 நிமிஷம் நமக்கு இந்த பணவசிய நேரம் இருக்கு. இந்த பணவசிய நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் இந்த பணவசிய நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு பணவசிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கான பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா, விதைகள் கீழே விழாத மாதிரி இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா 5 ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க. இப்படி மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு ஃப்ரேஸ நீங்க தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. 5 நிமிஷம் கரெக்டா அலாரம் செட் பண்ணி வச்சு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தோராயமா 5 நிமிஷம் சொன்னாலே போதும். இன்னும் சொல்ல போனா உங்க மனசுலயே ஒரு திருப்தி ஏற்படும். அதனால அந்த திருப்தி ஏற்படுற வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். டிவைன், வாராகி, கவுண்ட், மேஜிக், மணி. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். டிவைன், வாராகி, கவுண்ட், மேஜிக், மணி. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. நான் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இதுல விருப்பம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்காக இன்னொரு ஸ்விட்ச் வேர்டையும் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அந்த ஸ்விட்ச் வேர்டும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட், டிவைன், ஃப்ளோ. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட், டிவைன், ஃப்ளோ. இந்த ஸ்விட்ச் வேர்டையும் நீங்க தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைஞ்ச பஞ்சமி திதி மட்டும் இல்லாம முத்திதி நாளாவும் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள 3 திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பை தான் அந்த நாளை தான் நாம முத்திதி நாள்னு சொல்றோம். இந்த முத்திதி இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். இந்த நாள்ல நமக்கு பிரபஞ்ச சக்தியும் அதிகமா இருக்கும். இத பத்தி தெளிவான விளக்கத்தை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இது கூடவே சேர்த்து முன்னாடி நான் சொன்ன அந்த கர்ம வினை தீர்றதுக்கான பரிகாரத்தையும் செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். 5 ஏலக்காய உங்க கையில வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு டப்பால தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஏலக்காய நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்கு, டீ போடுறதுக்கு இப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏலக்காய பொறுத்தளவுக்கு நீங்க சைவ சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய நீங்க கட்டாயமா பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த ஏலக்காய இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி முடிச்ச உடனேயே ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து நீங்க அப்படியே வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். அதுல இருக்கக்கூடிய தோலை கூட நீங்க துப்பிடலாம். அந்த விதைகளை முழுசா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை குடிங்க. இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும். விருப்பம் இல்ல, எனக்கு இந்த மாதிரி ஏலக்காய அப்படியே சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்றவங்க இப்ப நான் சொன்ன மாதிரி சமையல்ல நீங்க சேர்த்துக்கோங்க.
இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்க சாப்பிட்டா போதுமானது. மத்த 4 ஏலக்காயையும் நீங்க டப்பால போட்டு வச்சுட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.